தர்மம் பிரகாரம் வாழணும். இந்த தர்ம பிரகாரம் நம்மால் வாழ முடியுமா? நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நீங்கள் செல்லலாம். ஏன் இந்த பூமியை விட்டுட்டு மேல்லோகத்துக்கு கூட போகலாம். இப்போ சந்திரனுக்கு போகிறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க. எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த தர்மத்தை மீறி நடக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வியல் என்கிறது மாறிடும். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராம பரசுராம ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஏன் அப்படின்னா, ஒருவன் தன்னை பற்றியும் தன்னை சார்ந்தவர்களை பற்றியும் என்ன நினைக்கிறான் என்பதை தான் இறைவன் பார்க்கிறான். நீங்க இறைவனை வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இறைவன் உங்களிடத்தில் இருக்கிறான். நீங்கள் இறைவனிடத்தில் இருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இறைவனோடு இருக்கிறீர்களா? இதற்கு கலியுகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, ஆனா இதை நான் சாதிச்சிட்டேன். இது எப்படி நடந்தது என்றே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாதனை என்னால் நிகழ்த்தப்பட்டது என்று கூறுகிறார்கள். அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல விஷயங்களில் சாதித்தவர்கள். ஏன் அப்படின்னா, உங்களை ஒருவர் துன்பப்படுத்துகிறார் என்றால் அவரை நினைத்துக் கொண்டே இருக்காதீர்கள். இதுதான் இந்த பிரபஞ்சம். ஒருத்தர் உங்களை மிக மோசமான வார்த்தைகளால், ஒரு சபையில், ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் மோசமான வார்த்தைகளால் உங்களை திட்டாருன்னு வச்சுங்க, இல்லை அடிச்சிட்டாரு, அதை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? போன ஜென்மாவில் நான் இவருக்கு செய்த துரோகத்திற்கு எனக்கு வழங்கப்பட்ட தண்டனை. ஏன்னா இறைவன் எந்த இடத்திலும், எப்போதுமே சொல்றேங்க இல்லைங்க, இறைவன் எந்த இடத்திலும் ஒரு நூலிழை கூட மற்றவர்களுக்கு பாத்தியப்பட்டதை உங்கள்கிட்ட சேர்க்க மாட்டான். உங்களுக்குடையது உங்களுக்குடையது தான். இப்போ ஒரு 5000 ரூபாய் கடன் ஒருத்தட்ட கொடுக்குறீங்க, இந்த பணம் உங்களுக்கு திரும்பியே வரல, நீங்களும் கேட்கல, மறந்துடுறீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த 5000 ரூபாய் என்பது உங்களுக்கு வந்து சேர வேண்டும், அவர் மூலமாகவே. அப்ப அவனை துன்பப்படுத்தி தானே அவர் ஆண்டவன் கொடுக்கணும். அவன் அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். ஆனா எப்படியா இருந்தாலும் அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார் இறைவன். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கு வெற்றி அடைந்து விட்டேன், உன்னை ஏமாத்திட்டேன், உனக்கிட்ட 10 சவரன் நகையை கொள்ளையடிச்சுன்னு போயிட்டேன். இந்த 10 சவரன் நகையை நீ கொள்ளையடிச்சதுக்கு பிச்சை எடுத்து 10 ரூபாய் பெற்று உணவு அருந்திருந்தால் உன்னுடைய பாவ சுமைகளை அவன் குறைத்திருப்பான். இந்த 10 சவரன் நகையை கொள்ளையடிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதனால மீண்டும் ஒரு ஜென்மாவை கொடுத்து அந்த ஜென்மாவில் இந்த 10 சவரன் நகையை அவன் கையில வாங்கி உனக்கிட்ட இருந்து கொடுத்துருவான். தான் நீதி. ஒருவர் உங்களை அடித்து விட்டார், மானபங்கப்படுத்தி விட்டார் என்று அவரை நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களை நினைக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள், நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அவர்களை நினைத்து பாருங்கள். எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை பேசி வாருங்கள்.
நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை எப்பொழுது நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களிடத்தில் இருக்கும் நல்ல விஷயங்கள் மேன்மேலும் மெருகு அடையும். அப்ப என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷருங்க, அவர்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம்னாக்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். நான் ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு கூட அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்ன மருத்துவர் நல்லா அழகாக பார்த்து என்னை க்யூர் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டால் நல்லது நடக்கும். அப்போ நீங்கள் மெருகாகுவீர்கள், நீங்கள் நல்லவர்களாக மாறிக்கொண்டே வருவீர்கள். உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்படி சொல்லிக் கொடுக்கிற பொழுது உங்களுடைய மனநிலை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய உறவுகள் மாறும், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். எந்த பாவம் செய்தோமோ இந்த பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியும் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, ஏன்னா இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நிறைய இடங்கள்ல நம்ம பாவம் செய்வதற்கு தூண்டுதலாக அமைகிறது. இந்த கோபத்தை விட்டு விடுங்கள். நிறைய இடங்கள்ல கோபத்தினால பாவம் செய்யும். நான் என்கின்ற எண்ணத்தை இந்த கோபம் கொடுத்து விடும். கோபத்தினால் ஒரு பொருள் அழிந்து விடுமே தவிர ஒரு பொருளை உருவாக்க முடியாது. அன்பினால் தான் ஒரு பொருளை உருவாக்க முடியும். என்றைக்குமே நீங்கள் அன்பாகத்தான் வாழ வேண்டும். அன்பினால் இந்த கோட்டையை கூட கட்டலாம். நீங்க அதே கோபத்தினால் கோட்டை கூட அழிந்து விடும். நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த தர்மத்தை மீறாமல் வாழ்வதற்கு ஏதுவாக வாழ்ந்து வாருங்கள். தர்மம் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மம் சனாதன தர்மமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த மதத்தில் இருக்கும் தர்மமாக இருந்தாலும் சரி, எல்லா மதமும் ஒரு தர்மத்தை வைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தை மீறாமல் வாழ வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலும் ஒரு தர்மம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் தர்மத்தை மாறாமல் தர்ம சிந்தனையோடு தர்மமாக வாழ்ந்து வாருங்கள். அப்படி வாழ்கிறவர்களுக்கு மட்டுமே இறைவன் காட்சி அளிப்பான். உங்களுள் இருக்கும் இறைவனை தேடுங்கள். அமைதியாக தியானம் செய்யுங்கள். தியானத்தின் மூலமாக கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த கூட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக இறைவனை பாருங்கள். இறைவன் அவ்வளவு விரைவில் உங்களை தரிசிக்க மாட்டான். நீங்களும் இறைவனை தரிசிக்க முடியாது. ஆனால் உங்களிடத்தில் இருக்கும் அழுக்குகளை அவன் நீக்கி விடுவான். உங்கள் மனதில் இருக்கும் சஞ்சலங்களை போக்கி விடுவான். அதுதான் உங்களுக்கு தேவை. மனதில் இருக்கும் அழுக்கும் சஞ்சலமும் மனக்லேசம் மனக்குரோதம் எல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் மனிதனாகி விடுவீர்கள். மனிதனாகிவிட்டாலே அவன் இறைவனுக்கு சமமாகி விடுவான். தர்மத்தை மீறாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக. எல்லோரும் என்பற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.